நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 5வது நாள், 5வது பாசுரம். மாயனை மன்று வடமதுரை மைந்தனை. மாயனை மன்று வட மதுரை மைந்தனை, மாயனை மன்று வட மதுரை மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, தூய பெருநீ யமுனை துறைவனை, ஆய குலத்தினில் தோற்றும் அடி விளக்கு, ஆய குலத்தினில் தோற்றும்படி விளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, தூயமாய் வந்து கூமல தூவி துதித்து வாயின பாடி மனதின சிந்தித்து போய பெரும் பேடையும் புகுதருவான் நின்றனவும், தீயினால் தோஷாகும் செப்பேரோரெம்பாவாய் மாயனே. இந்த திருப்பாவையில ஆண்டாள் நம்ம கண்ணபிரான் கிருஷ்ண பரமாத்மாவோட அற்புதங்கள், அவருடைய உயர்ந்த குணங்கள், அதை பத்திலாம் தான் சொல்லிட்டு இருக்கா. அவரை பற்றி புகழ்ந்து பேசுறான் தன் தோழியிடம். மாயனே மன்று வடமதுரை மைந்தனை, மாயாஜாலங்கள் புரியும் நம் கண்ணன் வடமதுரை மைந்தன், மதுராபுரியில் அவதரித்த மைந்தன், யமுனை துறையில், அதாவது தூய்மையான நீரை கொண்ட அந்த யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடிய நம் கண்ணபிரானை, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை, அதாவது யசோதையின் வயிற்றில், தேவகி வயிற்றில் பிறந்ததனாலும் யசோதை வளர்த்ததனாலும் இருவருக்குமே அவர்களுக்கு தாயிற்கு பெருமை சேர்த்த கண்ணன். அதாவது இங்கவனே யான் பெறவே என்னதவும் செய்து விட்டோம் என்று சொல்ற மாதிரி தன்னை பெற்றதனாலும் தன்னை வளர்த்ததனாலும் தன் இரு தாய்களுக்கும் பெருமையை சேர்த்தவன் நம் கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை நாம் எப்பொழுதும் பாடி புகழ்ந்தால் நாம் முன் போன ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களும் தீயிட்ட தூசை போல அப்படியே காணாமல் போய்விடும். இதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். எப்பொழுதும் மார்கழி மாதத்தில் நாம் கண்ணனை நினைத்து வழிபட்டால் நம் பாவங்கள் எல்லாம் கரைந்து நாம் இறைவனின் திருவருளை பெறுவோம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் அதைத்தான் சொல்கிறார். நாமும் இறைவனை வணங்கி நாராயணனை துதித்து நம் பாவங்களை மறைந்து நாமும் நல்வாழ்வு வாழ்வோம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.